ஜூபிட்டர் படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்துக் கொண்டிருந்த போதுதான் சின்னப்பா தேவருக்கு எம்ஜிஆருடன் தொடர்பு ஏற்பட்டது. எம்ஜிஆருக்கும் அவருக்கும் இருந்த நட்பு திரையுலகில் அலாதியானது. இயல்பிலேயே உடற்பயிற்சி மற்றும் வீர தீர சாகசங்களில் ஆர்வமுடைய எம்ஜிஆருக்கு அதில் தேர்ச்சி பெற்றவரான சின்னப்பா தேவரை பிடித்துப் போனதில் ஆச்சரியமில்லை. சொந்தமாக திரைப்படம் எடுக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. நண்பர்களின் உதவியுடன் சென்னைக்கு ரயில் ஏறினார். முன்பு தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றிய காலத்தில் அவரை நன்கு அறிந்திருந்த நாகிரெட்டி படத் தயாரிப்பிற்கு தேவையான பணத்தை கொடுக்க முன்வந்தார். படத்தின் கதாநாயகனாக யாரை போடுவது என்ற குழப்பம் வந்தபோது அவர் கண்முன் சட்டென்று வந்தது அவரது பழைய நண்பர் ராம்சந்தர். ஆம், எம்ஜிஆரின் அப்போதைய பெயர் அதுதான். திரைத்துறையில் ஓரளவு வளர்ந்திருந்த எம்ஜிஆரை அணுகி தன் விருப்பத்தை சொல்ல அவரும் சம்மதித்தார். தேவர்ஸ் பிலிம்ஸ் படக்கம்பெனி உருவானது. 4/9/1956 வெளிவந்த தாய்க்கு பின் தாரம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. மிக குறைந்த பட்ஜெட்டில் பெருவெற்றி பெற்ற திரைப்படம் தேவருக்கு சினிமா மீதிருந்த ஆர்வத்தை தூண்டிவிட படபடவென படங்களை தயாரித்தார். முதல் பட தயாரிப்பின் போது எம்ஜிஆருக்கும் தேவருக்கும் இடையில் சிறு மனத்தாங்கல் ஏற்பட்டதால் எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்தில் அப்போது புகழ் பெற்றிருந்த ரஞ்சன், உதயகுமார் போன்றோரை வைத்து தன் அடுத்தடுத்த படங்களை தயாரித்தார் தேவர். தேவரின் வெற்றிகரமான தயாரிப்பு முறை எம்ஜிஆருக்கு என்னவோ செய்திருக்கலாம். இருவருமே ஒரு சந்திப்பில் ஈகோவின்றி தங்கள் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொண்டனர். விளைவு பெரிய இடைவெளிக்கு பின் தாய் சொல்லை தட்டாதே படம் வெளியாகி வெற்றி படமானது. இந்த திரைப்படம் ஒரே மாதத்தில் தயாரானது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுதான் தேவர். தொடர்ந்து எம்ஜிஆரை வைத்து குறுகிய காலத்தில் 16 வெற்றி படங்களை எடுத்தார். எம்ஜிஆர் கால்ஷீட்டுகளில் சொதப்புவார் என்ற சினிமா உலக கற்பிதத்தை தேவர் படங்கள் உடைத்தெறிந்தன. தேவர் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த தேர் திருவிழா 16 நாட்களில் எடுக்கப்பட்ட தகவல் திரையுலகை ஆச்சரியத்தின் உச்சிக்கே அழைத்துச் சென்றது. அதனால்தான் அவர் எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமானவரானார். 1967இல் எம்ஜிஆர் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது அவரது எதிர்காலம் குறித்து திரையுலகில் வெவ்வேறு விதமாக பேசப்பட்டது. அந்த நேரத்தில் தேவர் செய்த ஒரு செயல் எம்ஜிஆர் உட்பட திரையுலகில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. மருத்துவமனையில் எம்ஜிஆரை சந்தித்த தேவர் கணிசமான ஒரு தொகையை எம்ஜிஆர் கைகளில் கொடுத்தார். இது என் அடுத்த படத்திற்கான அட்வான்ஸ் முருகா, சும்மா படுத்து கிடக்காம சீக்கிரம் வந்து நடிச்சு கொடுங்க என்றபோது எம்ஜிஆர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. காரணம், அந்த வார்த்தைகள் அவரது மனநிலையில் ஏற்படுத்திய நம்பிக்கை. மீண்டும் வருவாரா, வந்தாலும் முன்பு போல இயங்க முடியுமா, வருவார் என்றால் அது எப்போது என திரையுலகம் பட்டிமன்றம் நடத்திக் கொண்டிருந்த சூழலில் தேவரின் செயல் எம்ஜிஆரை நெகிழ வைத்தது. அவரது இறுதி காலம் வரை எம்ஜிஆர் அவர் மீது அளவற்ற அன்பு கொள்ள இதுவே காரணமானது.